எழுந்து நின்று பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலேயே 800வது பாடல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் மாணவர் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கர்த்தரை நம்பிக்கையுடன் அவர் மீதான விசுவாசத்துடன் நாம் இந்த பாடலை பாடுவோம். Israel.
கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வசனமாய் இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேலர்களாய், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கும் இது பொருந்தும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. மோசே தன்னுடைய கடைசி பயணத்தின் நேரத்தில் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அவர் மரிக்க போகிறாரு. கானான் தேசத்துக்குள்ளே மோசே போக போகிறதில்லை. ஜனங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அடுத்த தலைவர் யாருன்றதை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கடைசியாக ஜனங்களுக்கு அவர் போதிக்கும் போது சொன்ன வார்த்தை, ஏன்னா ஜனங்கள்லாம் அழுகிறாங்க, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி மோசேவை நினச்சி எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் அடுத்து வரப்போகிறதில்லை. அப்போ தான் மோசே சொல்கிறாரு, நான் இருக்க போகிறதில்லை, ஆனால் யெகோவா தேவன் உங்களோடும் என்னோடும் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆகையினால அவரை விட்டுறாதீங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்புன்னு சொன்னார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதுதான் நமக்கும். இது அவரே சொன்ன வார்த்தை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்தமான தேவன். நாம் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு பரிசுத்தத்தில் இல்லாவிட்டால் கூட அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால உங்களோடும் என்னோடும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் கூட இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, புழுதியில் இருக்கிற நம்மை தூக்கி விடுவதற்கு மட்டுமல்ல, குப்பையில் இருந்து நம்ம என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். உயர்த்துகிறது எந்த லெவல் வரைக்கும் அப்படின்னா, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பதற்காக உங்களையும் என்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. சரி, அதுக்கு மட்டும்தான் கூட இருக்காரா அப்படின்னா இல்லை. அக்கினி மீது நீங்கள் அக்கினி போன்ற சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது, அதன் வழியாக நாம் நடக்கும்போது சரி, ஆறுகள் மாதிரி நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நாம் கடக்கும்போதும் சரி, அக்கினி நம்மை ஒன்றையும் சேதப்படுத்தாது. ஆறுகளும் நம்ம என்ன செய்ய முடியாது? மூழ்கடிக்க முடியாது. காரணம், அண்ட சராசரங்களை வானத்தை பூமியை படைத்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென்.
அவர் இருக்கிறதுனால சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பூமியில் இருக்கும்போது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் வேணாலும் இருக்கலாம். அந்த எந்த சூழ்நிலையும் உங்களையும் என்னையும் பாதிக்கவே முடியாது. காரணம், நம்முடைய இயேசு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 780வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர்,
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதியினுடைய வல்லமை மிகப்பெரிய வல்லமை. காரணம் என்னன்னா, துதிக்கும் போது நாம நம்முடைய சூழ்நிலைகளை நினைக்க முடியாது. ஏன்னா கர்த்தரை குறித்து ஒன்று பாடும்போது, அவரை துதிக்கும் போது கர்த்தரை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். அந்த நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பெருசாக என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு வராது, வர முடியாது. வந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால தான் துதிக்கு வல்லமை ஜாஸ்தி. அந்த துதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை உயர்த்துகிற துதியாக இருக்கணும். நம்மை உயர்த்துகிற துதியாக இருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலையை பேசுகிற துதியாக இருக்கக்கூடாது. சூழ்நிலையை பேசுவது துதி அல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசுவது தான் துதி. அதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. விசுவாச அறிக்கைனா அதுதான். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் எனக்கானதாக பர்சனலாக மாற்றணும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றது வசனம். ஆனால் நான் சொல்லும்போது எப்படி சொல்வேன்னா, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் வசனம், அதுதான் விசுவாச அறிக்கை. அப்போ விசுவாசத்தை அறிக்கை செய்கிற பாட்டாக இருக்கணும் துதி என்பது. அதுதான், அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் சூழ்நிலையின் பேச்சுக்கு இடமே கிடையாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவருடைய வேற வேற டைமென்ஷன்லாம் பெருசாக தெரியாது. அதெல்லாம் தெரிந்த கூட்டம் தான் நாம. அல்லேலூயா. தூதர்களுக்கே தெரியாத பல விஷயங்களை தேவன் நமக்கு அவருடைய வெளிப்பாட்டின் அறிவினாலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 690வது பாடல். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே பாவிகளாக இருந்த எங்களை மீட்டெடுத்து நீதிமானாய் மாற்றி உடைய நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை ஆண்டவரை போர்த்தி உடைய பிள்ளையாக மாற்றினீர் அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிப்பதற்கு தேவையான தகுதிகளை நீரே எங்களுக்கு கொடுத்து எங்களை துதிக்க வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கிருபையினாலே நடத்தி கொண்டிருக்கிறீர், இனிமேலும் நடத்தப் போகிறீர். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.